அன்பிற்குரிய குடும்பங்களே, எல்லாம் நல்லடியார்களே, பிள்ளைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் என்பதை நாம் விளங்கிவிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவர்களும் மெய்ப்பாளர்கள் என்று சொன்னால் பொறுப்புகிறார்கள். ஒவ்வொருவர்களும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களிடத்திலே குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையை நீங்கள் எப்படி வளர்ப்பீர்கள் என்று நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சரியான மார்க்க கல்வியை கொடுப்பீர்களா, நல் ஒழுக்கங்களை கொடுப்பீர்களா என்று நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உலக ரீதியில் நாம் பார்க்கின்ற போது துன்யாவுடைய கல்விக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, தாராளமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல். ஆனால் துன்யாவுடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் போன்று ஆசிரியருடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தீனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நாம் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு பிள்ளைகளை நான் என்ன செஞ்சேன், என் பிள்ளைகளை நான் நல்லா படிக்க வச்சேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சேன், நல்ல தரமான ஸ்கூல்ல படிக்க வச்சேன், அவர்கள் முடித்தார்கள், டிகிரி முடித்தார்கள், நல்ல வேலைக்கு சென்றார்கள், வாழ்க்கையில் சென்றாகிவிட்டார்கள், நல்ல சம்பாதிக்கிறார்கள், வருமானம் வருகிறது, மக்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்க. ஆனால் நீங்க குர்ஆனை கொடுக்கல, தீனை கொடுக்கலன்னு சொன்னா அதனால் நீங்கள் விசாரிக்கப்படுவது மட்டுமல்ல, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு தகப்பன் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி உலக கல்வி அல்ல, வேலை அல்ல, அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தொழில் உறவுகள் அல்ல. சிறந்த அன்பளிப்பு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள் தான் சிறந்த அன்பளிப்பு என்று சொன்னார்கள். எனவே வெறும் உலக கல்வியை மட்டும் கொடுத்தவர்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் பையன் செட்டில் ஆகிட்டார், லண்டன்ல போய் பையன் என்ன செஞ்சுட்டா செட்டில் ஆகிட்டார், ஃபேமிலியோட அங்க போய் தங்கிட்டார். யார் இந்த உலக கல்வியை கொடுத்து எல்லாம் செய்தவர்கள் பெரியார் ஆக்கி ஆசைப்பட்டார்களோ ஆனந்தப்பட்டார்களோ அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு கொடுப்பதற்கு ஆள்கள் இல்லை, கேட்பதற்கு ஆள்கள் இல்லை, கவனிப்பதற்கு ஆள்கள் இல்லை. என்றாவது ஒரு நாள் மகன் போன் பேசுவார், என்றாவது ஒரு நாள் பேரம் பேசி போன் பேசுவார். அப்ப அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்ததைனா அவர்கள் துன்யாவை மட்டும் அவர்கள் பார்ப்பார்கள், உங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இதே அவர்களுக்கு மார்க்கத்தை சேர்த்து நீங்கள் கொடுத்தீர்கள் சொன்னால், அவர்களுக்கு மார்க்க கல்வியை குர்ஆனிய கல்வியை சேர்த்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால், எத்தனை வயசானாலும் சரி, 60 வயசுலையும் சரி, அந்த பிள்ளை பள்ளிவாசலுக்கு வரும். என்னுடைய வாப்பா எனக்கு பழகி கொடுத்த அந்த பழக்கம் தான் இன்னைக்கு நான் பள்ளிவாசல்ல வந்துட்டேன். என்னுடைய வாப்பாவை நான் என்ன செய்ய, இன்னைக்கும் அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தேவையான அக்கறை குடும்பத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். நீங்கள் வெறும் அவர்களின் ஒழுக்கத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் ஒன்றையும் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்பதை அதிர்ந்து மக்கள் விளங்கிக் கொள்வது. அதனால் ஒரு மனிதனுக்கு உதவி அவசியமானது மார்க்க கல்வி இன்புதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? அல்லாஹ் தான் முதல் ஆசிரியர். வஅல்லம ஆதம அல்-அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாக கற்றுக் கொடுத்தது இல்மை, கல்வியை தான் அல்லாஹ் கொடுத்தார்.
وعلم آدم الأسماء அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்யாவுக்கு வந்தார்கள், விவசாயம் செய்தார்கள் என்பது இரண்டாவது. முதலாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது கல்வி தான் அல்லாஹ் கொடுத்தார். குர்ஆனுடைய முதல் வசனம் என்பதை நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் ஆசிரியராக இருந்தவர் அல்லாஹ் தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு முதலிருந்து கடைசி வரை எல்லாம் ஆசிரியராக அல்லாஹ் இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறது அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வருகின்றார். ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் வருகின்றார். கயாமத்தினுடைய எந்த விதமான சுவடுகளும் எந்த விதமான அடையாளங்களும் தெரியவில்லை. ரொம்ப தூரத்தில் பிரயாணம் செஞ்சு வந்த மாதிரி தெரியல. அப்படியே பெருசா ஒருத்தர் வர்றார். நேரா வருகின்றார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முட்டுக்காலை ஒட்டி ஜாயின் பண்ணாமல் ரொம்ப நெருக்கமா பக்கத்துல உட்கார்ந்து சில கேள்வியெல்லாம் கேட்கிறார். இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்று சொன்னா இந்த விஷயங்களை சொல்றாங்க. ஈமான்னா என்ன கேள்வி கேட்கிறார். இஹ்சான்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றா கேட்டீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா பதில் சொல்லிட்டே வராங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கேள்விக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே சொல்றாங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. கேள்வி அவங்க கேட்கிறார், பதில் சொன்ன உடனே சொல்றாங்க, நீங்க சரியா தான் சொல்றீங்க. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கு பின்னால் கடைசியில் என்ன கேட்ட முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, அவங்க எழுந்து சொல்லுகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இவர்கள் வந்தவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் அவரை பார்த்தது யாருன்னு தெரியல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார். அப்போ தீனை கற்றுக் கொடுப்பதற்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாம் கிதாபுகளிலும் எல்லா ஹதீஸ் கிதாபிலும் பதிவு செய்யப்படுகிறது. ஈமானிய பாடத்தில் முதலாக பதிவு செய்யப்படக்கூடிய முதல் ஹதீஸ் இதுதான். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் இருக்க வேண்டும், கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்குண்டான முக்கியத்துவம் என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அத்தனை முறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப ஆசிரியருக்கு முன்னால் மாணவர்கள் எப்படி உட்காரு? அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மாணவர் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹதீஸிலே வருகிறது, மதீனாவிலே மதீனா ஷரீஃபிலே கல்விக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு ஸுஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திண்ணை தோழர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். சொல்றாங்க, அந்த திண்ணை தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்கள் அதில் இருந்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது 12 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் ஆண்கள் உள்ள இருந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிலே 400க்கும் மேற்பட்டவர்கள் அந்த திண்ணை தோழர்கள் இருந்து கொண்டிருப்போம். கல்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள், ஹதீஸை சொல்வார்கள். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அங்கே மனனம் செய்து கொண்டோம், அதை படித்துக் கொண்டோம், மார்க்க கல்விகளை நாங்கள் விலகிக் கொண்டோம் இருப்போம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே எளிமை என்பது, மார்க்க கல்வி என்பது, அதற்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அல்லாஹ் ரசூல் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குழந்தைகளை எப்படி
எனவே அவர்களுக்கு நாம் மதரசாக்களிலே என்ன போதிக்கின்றோமோ அதை செயல்படுத்தக்கூடிய இடமாக அந்த கல்வியை செயல்படுத்தக்கூடிய இடமாக பெற்றோர்களுடைய அந்த பொறுப்பில் நாம் இருக்கிறது என்பதை அன்பின்படி குடும்பத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை போதித்து கொடுத்து விட வேண்டும். நம்முடைய பிள்ளைக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய கல்வியை நாம் எந்த இடத்துல கொடுக்கின்றோமோ அது எப்படிப்பட்ட ஒரு அசரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு வீட்டில ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது. ஒன்று சேர்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குர்ஆனை ஓதுகின்றார்கள். மார்க்க கல்வியை படிக்கின்றார்கள். குர்ஆன் ஓதுவாங்க, மார்க்க கல்வியை படிக்கிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகின்றது. மலக்குகள் அங்கே இறங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே ரஹ்மத் அங்கே சுருண்டு கொள்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு இடத்திலே இறங்குகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சக்கீனத் மன அமைதி நிம்மதி இறங்குகிறது என்று சொன்னால், எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ, மார்க்க சம்பந்தமான பேச்சுகள் பேசப்படுகின்றதோ, மார்க்க கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இறங்கி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய அந்த இடத்தில் எப்படிப்பட்ட அந்த இடங்கள் நீச்சமானதாக மாறும் என்பதை நம்பிக்கை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் வீடுகளில் நாம் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுகின்ற பொழுது அந்த வீட்டிற்கு அல்லாஹ் மன நிம்மதியை தருகிறார். வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகிறது, ராகத்தை ஏற்படுகிறது. அந்த வீட்டாக கொண்டான அனைத்து விதமான பல முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுசைன் இப்னு ஹுதைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஹுசைன் இப்னு ஹுதைர் இரவு நேரத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது மேல வானத்திலிருந்து வெண்மையான ஒரு வஸ்து ஒன்று கீழே நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓத அது கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு, நெருக்கமா வருது. அந்த வெளிச்சம் கீழ் நோக்கி ஒதுங்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை கருதி சத்தம் விட்டு என்ன செய்கிறது? காலை தூக்கி தூக்கி வடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க உணவுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னடா ரொம்ப வேகமா அந்த கருதை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துல அவருடைய மகனார் தூங்கிட்டு இருக்கிறது, சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கு. எங்க அந்த கருவை ஓங்கி தன்னுடைய மகனை உதித்து விடுவோம் என்ற அச்சத்தினால் ஓதிக்கொண்டே இருந்த ஹுசைன் இப்னு ஹுதைர் அவர்களை நிப்பாட்டி விட்டார்கள். ஓதுறதை நிப்பாட்டினாங்க. அந்த அவரை நோக்கி வந்த அந்த வெண்மையான ஒரு உருவம் மீண்டும் அது மேலே சென்றுவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவரெல்லாம் நேற்று இரவு நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது வெண்மையான ஒரு வஸ்து வானத்திலிருந்து கீழே நோக்கி வந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒதுங்கின்ற பொழுது நான் பயத்தினால் என்னுடைய பையன் தூங்கிக் கொண்டிருந்தார். உணவு கிழமை அது காலை உதிர்த்துக் கொண்டிருந்ததின் காரணமாக, கட்டி கொண்டிருந்ததின் காரணமாக ஓதுவதை நான் நிறுத்திவிட்டேன். நாளிலுமே அந்த வெண்மையை மேலே சென்று விட்டது என்று சொல்ல பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹுசைனே நீ ஓதிருக்கலாம் அல்லவா, ஹுசைனே நீ ஓதிருக்கலாம் அல்லவா. 2-3 தடவை பெருமானார் சொல்ல வேண்டி சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஓதுகின்ற பொழுது மனத்தில் இறங்கி வந்தார். காலை வரை நீங்கள் ஓதி இருந்தால் ஹுசைனே மலக்குகள் இங்கே கீழே இருந்திருப்பார்கள், மக்கள் எல்லோரும் அவர்களை பார்த்திருப்பார்கள். அந்த மலக்குகளுடைய முசாபா அவர்களுக்கு கிடைத்திருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய இடத்திலே வீடாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, கல்வி கூடமாக இருந்தாலும் சரி, அங்கே மலக்குகள் இறங்குகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை கண்கூடாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள், ஓதுகிறார்கள், மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். எனவே ரஹ்மத்தை இறங்கக்கூடிய இடம் குர்ஆன் ஓதக்கூடிய இடம். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இறங்கக்கூடிய இடம், மலக்குகள் விஜயம் செய்யக்கூடிய இடம் குர்ஆனுடைய இடம். எனவே அந்த பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், சிறு வயதில் அவர்கள் குர்ஆனை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், பெரிய வயதில் அவர்கள் வழி தவறுவதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நாம் குர்ஆனை கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அவர்களுக்கு நல் ஒழுக்கங்களை கொடுப்பதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், காலத்தினுடைய நிலைமைகள் மாறி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கிறார். அபீ ஸலமா என்ற உமர் இப்னு அபீ ஸலமா என்ற ஒரு சஹாபி, சின்ன குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில உட்கார்ந்து இருக்காங்க சாப்பிடுறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு சொல்றாங்க, குல் பிஸ்மில்லாஹ், குல் சம்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு அப்படின்றாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லு பிஸ்மில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் பியமீனிக, உன்னுடைய வலது கையால நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, வலது கையால சாப்பிடு. மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்பி எதிக்கு, உனக்கு முன்னால எது இருக்கும், உனக்கு பக்கத்துல எது இருக்கு அதை எடுத்து சாப்பிடு. குழந்தைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தட்டுல பல இடங்கள்ல இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முன்னால ஒன்று எடுத்து சாப்பிடு. அப்ப அந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஒழுக்கங்களையும் அவர்கள் போதித்திருக்கிறார். நம்ம பல பேர் என்ன செய்யலாம், சின்ன பிள்ளைங்க விட்டுருங்க, அது குழந்தைங்க விட்டுருங்க, எப்பொழுது அது பழகும்? 5 வயதானது 50 வரையுமா என்று கேட்பார்கள். சிறு குழந்தைகளே அவர்களுக்கு ஒழுக்கத்தை நாம் போதிக்கவில்லை என்று சொன்னால், பெரியவர்களாக ஆவதற்கு பின்னால் எப்படி அவர்கள் மாறுவார்கள்? ஒருபொழுதும் மாற மாட்டார்கள். சிறு வயதிலே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் அவர்கள் கொண்டு கொடுக்க வேண்டும். ஒரு சஹாபி, சிறு வயது சஹாபி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், சின்ன வயசிலே வளர்க்கும் பொழுது நல்ல ஒரு தைரியசாலியா வளர்க்கணும் அப்படின்றதுனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த காலத்துல சுய தேவைக்கான தூரமான இடங்களுக்கு செல்வாங்க, இருட்டான இடங்களுக்கு செல்வாங்க. அப்ப தூரமான இடத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு இருட்டான இடத்துல தனியா அந்த குழந்தைய நீங்க என்ன செய்வாங்க, அப்ப போயிடுவாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க வராம போறதெல்லாம் சொல்லுவாங்க, இருட்டான இடத்துல குழந்தைய வெளிப்பாடு போகல, ஒண்ணு குழந்தையை கூட்டு போக பக்கத்துல உட்கார்ந்து வச்சுங்க, அல்லது உறுதியாக ஏதாவது இருட்டான இடத்துல வைக்கிறான குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு பையன் தெரியக்கூடாதுன்றதுனால தான் நான் போயிருக்கேன். எதை பார்க்கலாம் பயந்துக்கூடாது, ஒரு வீரியமா வரணும் அப்படின்றாங்க. இவர்கள் இப்படி தைரியத்தை ஊட்டினார்கள். தந்தை என்ன சொல்றார் தெரியுமா? சுபைர் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் என்ற அந்த சின்ன குழந்தைய தோல்ல போட்டு பின்னாடி உப்பு போட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னாடி போட்டு யுத்தத்தில் அவர் கலந்து கொள்வார், பாலை எடுத்து யுத்தம் செய்வார். அப்ப மற்ற சகாபிகள் எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துட்டு என்னப்பா குழந்தையை வச்சுக்கிட்டே நீ யுத்தம் செய்யறீங்க, ஒரு விட்டு வச்சான்னு சொன்னா ஓ தலைக்கு முன்னால குழந்தை தலையெல்லாம் போகும் அப்படின்னு அவரிடம் சொல்லும் பொழுது, என்னுடைய குழந்தைக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பயம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான். அதனால என்ன ரிசல்ட் என்ன கிடைச்சுன்னு சொன்னா,
10-12 வயசுல அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பக்கமா வர்றாங்க. வர்றவங்க எல்லா குழந்தைகளும் பிரிச்சு ஓடினாங்க. ஒளியோட குழந்தை வந்து நிக்குது. யார் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சின்ன குழந்தை மட்டும் நினைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி வந்து பார்த்து ஓடினாங்க. எல்லாம் வந்து கேட்கிறாரு, எப்பா எல்லாமே நான் பார்த்து ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் ஓடாம இங்கே நிக்கிறிய, என்ன காரணம்? உடனே அந்த 10 வயசு குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் அவர் சொல்றாரு, ஜனாதிபதியை பார்த்து பயப்படுறதுக்கு நான் என்ன ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேன்னா சொல்லுங்க. தப்பு செஞ்சா நான் கைது ஓடலாம், நான் எது தப்பு செய்யலையே. ஜனாதிபதியை பார்த்து ஓடலன்னு சொன்னாங்க. தெருவுல ரொம்ப இடம் கம்மியா இருக்கு, அதனால நான் ஒதுக்கி போனா அவர் போறதுக்கு இடம் விடணும்னா பரவாயில்ல. தெருவுதான் ரொம்ப விசாலமா இருக்கு, நீங்க அந்த பக்கம் போக நான் இந்த நின்றுறேன், உங்களுக்கு பிரச்சனை. இது ஒரு துணிச்சலாக ஒரு ஜனாதிபதியை பார்த்து அந்த சிறு குழந்தை கேட்கிறது என்று சொன்னால் அந்த துணிச்சலை கொடுக்கவில்லை பெற்றோர்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சிறு வயதிலிருந்து கொடுக்கின்ற பொழுது பெரிய வயதில் அந்த ஒழுக்கங்கள் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விடும். எனவே நாம் மார்க்க கருவிகளை அவர்களுக்கு இந்த ஓதுக என்று அவர்கள் சொல்வது இந்த இப்படி இந்த சாப்பிடுவதை சுத்தத்துகளை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வழங்கின்ற பொழுது பெரிய வயதில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாகுவார்கள் என்பதை அங்கிருப்பவர்களுக்கு நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக உருவாக்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து கொள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆமீன்.